ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இதில் 3 நாள் ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வியாழக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் வந்துட்டு மாக்கோலம் போட்டு வச்சுட்டேன். பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு புளி வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு அதில் வந்து பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் வந்துட்டு நான் சபினாவும் லெமனும் வச்சு தான் பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுவேன். இது வந்துட்டு நான் பச்சை கலர் நார் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் நார் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மினரல் வாட்டரில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. வெள்ளி ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு விபூதி வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். நார்மலாக வாட்டரில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாலே ஓரளவு வந்து பளிச்சுன்னு இருக்கும். 6 months ஒன்ஸ் மட்டும் வந்துட்டு இந்த சில்வர் பாலிஷ் போட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சில்வர் பாலிஷ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணால் சில்வரோட தரம் வந்து குறைஞ்சிரும். பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அது காமாட்சி விளக்கில் வந்துட்டு அந்த வரும்பில் ஃபுல்லாக வந்து சந்தனம் தடவி அதில் வந்து குங்குமம் வச்சு பாருங்கள். காமாட்சி விளக்கு வந்து பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்னபூர்ணி தாயாரை பார்த்த மாதிரி வந்துட்டு கோமாதா வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கோமாதாவோட பின்பக்கத்தை வந்து தொட்டு வணங்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தோம். ராகி அப்பம் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து குட்டி பையன் வந்து ஹெல்ப் பண்ணார். 3 ஸ்பூன் ராகி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 3 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவும் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பாகு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்பம் மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து வாழைப்பழமும் தேங்காயும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து அது ரெண்டுமே என்கிட்ட அப்போ இல்லை, அதனால் வந்துட்டு நான் சேர்த்துக்கலை. இதுவே வந்துட்டு நார்மலாகவே நல்லாயிருக்கும். இது வேணாலும் ட்ரை பண்ணலாம். பணியாரக்கல்லில் நிறையவே வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நெய் வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. அது எனக்கு பிடிக்குமா? பிடிச்சில்லையா? கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இந்த பணியாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6:30 போலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான காய்கறி வாங்கிட்டு ஆடிப்பெருக்குக்கு வந்துட்டு பூஜை ஜாமான்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு மார்க்கெட் பக்கம் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் மார்க்கெட் விட்டு வெளில வரவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours கிட்டே எடுத்துருச்சு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி கஞ்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாதம் வர 18ஆம் தேதி தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு நீர்நிலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வணங்குறது டெல்டா சைடில் வந்துட்டு ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அப்போல்லாம் வந்துட்டு அதாவது இப்போவுமே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆற்றங்கரையில் தான் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க, அதாவது காவேரி கரையில். அங்கே வந்துட்டு நம்ம சித்ரானம் இருக்கு இல்லையா, புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், வத்தல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கான ஜாமான் எல்லாமே பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்துட்டு நீர்கிட்ட வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சுமங்கலிகள் எல்லோரும் வந்துட்டு மஞ்சள் கயிறு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கட்டிப்பாங்க. அது வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு டெல்டா சைடில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு இது வந்து தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பொன்னியின் செல்வனில் வந்துட்டு வந்தியத்தேவன் வந்து தஞ்சையில் கால் எடுத்து வைக்கும்போது தண்ணி வந்துட்டு வரும். அப்போது வந்துட்டு பெண்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த ஒரு விசேஷத்தமான இதை வந்து செஞ்சிட்ருப்பாங்க.
இதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது பொன்னியின் செல்வன் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நோட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓரளவு கடகடன்னு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுவே வந்துட்டு நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது 1:00 கிட்ட வந்துட்டு எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து சுவாமி தண்ணி வர இடம் அப்படின்னா வந்துட்டு கிச்சனில் இருக்கிற சிங்க்கு கிட்ட தான் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அங்கே வந்துட்டு பலகை வச்சு கண்ணாடிக்கு வந்துட்டு நகை போட்டு விளக்கேற்றி வந்துட்டு 5 வகை பழங்கள் வச்சு காதோல கருகுமணி மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு அரிசியில் வெல்லம் போட்டு எல்லாமே வச்சு தேங்காய் உடைச்சி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தோம். ஆண்களுக்கெலாம் வந்துட்டு அந்த மஞ்சள் கயிறு வந்துட்டு கையில் கட்டுவாங்க. பெண்கள்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கழுத்தில் கட்டிப்பாங்க. இங்கெல்லாம் நம்ம எங்கே ஆத்தங்கரையை தேடி போகிறது, அதனால் வீட்டிலேயே வந்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிக்க வேண்டியது தான். ஓரளவு வந்துட்டு எல்லாமே பண்ணி முடித்து சூடெல்லாம் காமிச்சு நீர்லாவெல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி பையனுக்கும் அஸ்வின் அப்பாவுக்கும் வந்துட்டு வந்து கயிறு கட்டியாச்சு. காதோல கருகமணி வந்துட்டு நான் வந்து பைப்புக்கு வந்து கட்டிட்டேன். இது வந்துட்டு காவேரி கரையிலெல்லாம் வந்துட்டு தண்ணியில் விடுவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம கட்டி தானே வைக்கணும். ஸோ அதை வந்து கட்டி முடித்தாச்சு. நீருக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு அடுத்து வந்து சுவாமி அலமாரிக்கிட்ட இருக்கிற சாமிக்கெல்லாம் வந்துட்டு 5 வகை சாப்பாடையும் வந்து பரிமாறி வந்துட்டு நீர்லாவிந்தேன். அன்னைக்கு வந்து நான் சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் 5 பண்ணிவிட்டு வடையும் சுண்டலும் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேங்காய் உடைச்சி சாமிக்கு வந்துட்டு நீர்லாவிட்டு சூடமெல்லாம் வந்துட்டு திருப்தியாக வந்து காமிச்சேன். அன்னைக்கு வந்து பூஜை செஞ்சது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பவர் கட் ஆயிடுச்சு. சரி வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு. குட்டி பையனும் பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால ஓகே கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லைட் வச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சாச்சு. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து திருத்திக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வைஷு சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்